இன்றைக்கி எங்கள் வீட்டில் மௌலூத் ராத்தீப் தான் வச்சுருக்கோம். அதுக்காக பொருள் வாங்குறதுக்கு தான் நானும் பாட்டியும் காலையில் நேரமாகவே கிளம்பி வந்துட்டோம். அப்படியே பூ மார்க்கெட் வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வாங்கி தந்துட்டோம்னா எல்லோரும் வீட்டில் ஒழிச்சிட்ருப்பாங்க. நம்ம போய் பூ வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு இதைத்தான் வாங்கிட்டுருக்கோம். நாங்கள் இது வாங்கிட்டு வரக்குள்ளே எங்கள் மாமா பொண்ணு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டா. என் பையன் என்னை புர்காலையும் ஹெல்மெட்லேயும் பார்த்துட்டு விடவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். அவனை ஏமாற்றிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். பூ மார்க்கெட் போனால் செம கூட்டம். அடுத்த நாள் முகூர்த்தமாமா, அதனால் ரொம்பவுமே கூட்டம், ரொம்பவுமே விலையுமே அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வாங்க வேண்டிய பூவெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வைக்கிறதுக்கு பூன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அதுக்கு தனியாக. அதுக்கப்புறம் அதில் கட்டுறதுக்கு ரோஸ் எல்லாம் பாட்டி தனியாக அதுவும் வாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு தான் ஞாபகம் வந்துச்சு, இதை கட்டுறதுக்கு நூல் வந்துட்டு இல்லை முடிகிற காய்ச்சுன்னு சொல்லிட்டு நூல் வாங்கிட்டு நின்றுருந்தா இது என்ன பூச்சி தெரியல, பூவிலேருந்து வந்திருக்கும் போல் கையில். அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வண்டி எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். நானும் பாட்டியும் காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப பசி. இந்த வடக்கடையை பார்த்தோன்னே நிறுத்திட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.